ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சுண்டு உளுந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். வடிவாக கழுவிட்டு 3-4 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் கழுவி எடுத்திருக்கிறேன். ஊறினத்துக்கு பிறகு பார்ப்போம். 2 சுண்டு ரவை எடுத்திருக்கிறேன். அதாவது 1 சுண்டு உளுந்துக்கு 2 சுண்டு ரவை. நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே அளந்து எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும். இந்த ரவையை நான் ஒரு துணியில் போட்டிருக்கேன். இதை வடிவாக சுற்றி கட்டிட்டு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ரவை ஸ்டீமரில் அவிஞ்சு கொண்டிருக்குது. அந்த டைமில் நாங்கள் உளுந்து அரைச்சி எடுத்துருவோம். உளுந்து ஊற வச்சு 3.5 மணித்தியாலம் ஆகிட்டுது. நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துருவோம். இந்த தண்ணி கொஞ்சம் விட்டு தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஆக இறுக்கமாக அரைக்க தேவையில்லை. நாங்கள் ரவையை போடுறதால அதில் இருக்க தண்ணியை இழுத்து எடுத்துக்கொள்ளும். உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ரவையும் அவிஞ்சிட்டுது. ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறினத்துக்கு பிறகு உளுந்தோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ரவை நல்லா ஆறிட்டுது. இனி நாங்கள் இதை உளுந்தோடு சேர்த்துடுவோம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். அப்பச்சோடான்னு சொல்கிறது இதை. 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த பதத்தில் குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து, உங்களுக்கு இந்த பதம் வராட்டிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா புளிச்சு வரும்போது மேலால் பொங்கி ஊத்துன்றும். அதனால் கொஞ்சம் இடம் மேலே இருக்கக்கூடிய மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க. புளிச்சு பொங்கி வாரத்துக்கு எடுக்கிற டைம் எங்களோட ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து தான் இருக்குது. ஹாட் கண்ட்ரியாக இருந்ததுன்னு சொன்னால் 6 to 7 ஹவர்ஸில் புளிச்சு பொங்கி வந்துடும். இட்லி சுடுறதுக்கு ரெடி ஆயிடும். அதே கோல்டு கண்ட்ரியாக இருந்தால் 10 to 11 ஹவர்ஸ் எடுக்கும். பாப்பம் எங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுண்டு. பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டருக்கும் 2.5 லிட்டருக்கும் இடையில் இருக்குது. பொங்கி வரும்போது எத்தனையில் நிற்குதுண்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் எடுத்துருக்குது பொங்கி வாரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரையும் உயர்ந்திருக்குது. ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன். அது கொதிச்சு கொண்டிருக்குது. அந்த டைமில் நாங்கள் இட்லி தட்டில் ஊற்றி எடுப்போம். கொஞ்சம் ஆயில் பூசிக்கொள்கிறேன் இந்த தட்டில். இட்லி மாவை கலக்க வேணாம். மேலால் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எடுத்து ஊற்றுங்க. ஒரு தட்டாக வச்சு அவிச்செடுப்போம். 2 தட்டு வச்சிங்கன்னா மேலே இருக்க தட்டில் இருக்க தண்ணி கீழே வடிஞ்சு
இட்லி ஷேப் வராது. அதனால் ஒன்று ஒன்றா வச்சு நான் அவிச்செடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விடுறேன் இந்த சூடு இல்லாமல் இருக்கிறதுக்காக. இட்லி அவிஞ்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை எடுத்துருவோம். இங்கேடா நல்ல சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயிட்டுது. இனி சர்வ் பண்ணிடலாம். இதே இட்லி மாவில் இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து கூட வெஜிடபிள் இட்லி மாதிரி போடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன். இதில் நான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் லைட்டாக வதங்கினதோட சின்ன சின்னதாக வெட்டின லீக்ஸ் கொஞ்சமும் கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்து அதோட சேர்த்து வதக்குறேன். லைட்டாக வதங்கினா போதும், அடுப்புலேருந்து எடுத்துருவோம். கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். வைக்கின வெஜிடபிள்ஸை நல்லா ஆற வச்சுட்டு இந்த இட்லி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சாஃப்டான ரவா இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.